மதுரை லட்சுமி பள்ளி முன்னாள் மாணவர்கள் சங்க வெள்ளி விழாவை முன்னிட்டு பசுமை மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. புவி வெப்பமயமாவதை தடுக்கும் பொருட்டு உலக நாடுகள் பல்வேறு வழிகளில் பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. அவ்வழியில் மதுரை லட்சுமி பள்ளி முன்னாள் மாணவர்கள் சங்க வெள்ளி விழாவினை முன்னிட்டு பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக கோ கிரீன் என்றழைக்கப்படும் பசுமை மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. 2ஆம் ஆண்டு நடைபெறும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மதுரையின் மத்திய பகுதியான விளக்குத்தூண் அருகிலிருந்து துவங்கியது. இந்நிகழ்ச்சியை மதுரை போலீஸ் துணை கமிஷனர் செந்தில்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த பசுமை மினி மாரத்தான் போட்டியில் கலந்து கொள்வது மகிழ்ச்சி அளிப்பதாக லட்சுமி பள்ளியின் முன்னாள் மாணவர் பாலசுவாமிநாதன் தெரிவித்தார். இப்ப நியூயார்க்ல இருக்கேன். நியூயார்க்ல இருக்கும்போது என்னுடைய நண்பர்கள்லாம் மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க, இந்த மாதிரி நடத்த போறோம், 2வது வருஷத்துக்கு அப்படின்னாங்க. சரி, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இங்க வந்துருவோம்னு எங்களோட ஸ்கெடியூலே மாத்திக்கிட்டு வந்திருக்கோம். ஆனா வந்ததுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா இத்தனை பேர் இளைஞர்களை பார்த்து அவங்க எல்லாம் ஓடுறதுன்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாப்பாட்டு இலையில எல்லாருமே சாப்பிடுற மாதிரி தான். அது எல்லாரும் கிழிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னாக்க அப்புறம் ரசம் போடும்போது எல்லாம் கீழே போயிடும். அதே மாதிரி இது இருக்கிறது ஒரு பூமி தான். அதை எல்லாரும் நோண்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா அடுத்து வர்றவனுக்கு நாத்தம் தான் கிடைக்கும். அதனால நம்ம பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த பசுமை மினி மாரத்தான் மூலம் நாம் அனைவரும் நம் நாட்டை பசுமையாக மாற்ற வேண்டும் என்ற விழிப்புணர்வு ஏற்படுகிறது என்று லட்சுமி பள்ளியின் முன்னாள் மாணவர் சங்க தலைவர் மகேஷ் சாபரியா தெரிவித்தார். 2வது முறையாக மினி மாரத்தான் நடத்துறோம். இதை போத்தீஸோட இணைந்து கோ கிரீன் என்ற அமைப்பில் நடத்துகிறோம். பசுமை புரட்சி ஸ்கூல்ஸ் பாய்ஸ் கேர்ள்ஸ், காலேஜ் பாய்ஸ் கேர்ள்ஸ் அண்ட் ஓபன் டு பப்ளிக் கேட்டகரி நடத்துறோம். இந்த வருடம் 1500 மாணவர்கள் இதுல கலந்து கொள்றாங்க. இது தவிர இந்த 17ஆம் தேதி வரையும் நாங்க நிறைய நிகழ்ச்சிகள் நடத்த இருக்கிறோம். இங்க இருந்து ஆரம்பிச்சு காமராஜர் சிலையா போய் தெப்பகுளம் போயிட்டு அங்கிருந்து திரும்பி அம்பிகா தியேட்டர் வழியா அப்போலோ ஜங்ஷன்ல திரும்பி ஆவின் கிராஸ் பண்ணிட்டு கலெக்டர் ஆபீஸ் போயிட்டு காந்தி மியூசியத்துல முடிவடையும். மதுரையில் உள்ள பல பள்ளிகளிலிருந்து ஏராளமான மாணவ மாணவிகள் இந்த பசுமை மினி மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்டனர்.